everyone, welcome to YG Maths. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரிவிஷன் தமிழ் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 15 சூஸ் வந்துரும். 15 சூஸ்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா மோஸ்டா உங்களுக்கு வந்து இலக்கணம் பின்னாடி இருக்கிற क्वेश्चंस தான் வந்து கேட்டிருப்பாங்க. அது இல்லனா உங்களுக்கு திருக்குறள் பின்னாடி இருக்க क्वेश्चंसலாம் மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கனாலே நீங்க கன்ஃபார்மா வந்து சூஸஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிடலாம். புக் இன்சைடாக ஒரு 2 சூஸஸ் மட்டும் தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மட்டும் ஒழுங்காக தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸே நமக்கு வந்து 2 பகுதியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற செட்லேருந்து நம்ம வந்து 4 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 4 கொஷின்ஸும் உங்களுக்கு எதுலேருந்து இருக்கும்னா இலக்கணம் இருக்கும், திருக்குறள் இருக்கும். இருக்கிற எல்லா திருக்குறளையும் வந்து மனப்படமாக படிச்சிருங்க. அது இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துருங்க ஒரு வாட்டி. ஏன்னா திருக்குறளில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கனாலே அவங்க ஈஸியாக வந்து மார்க் கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா திருக்குறளில் மிஸ்டேக் ஆகும்போது அவங்க பார்க்கவே மாட்டாங்க. லைக் 2 மார்க்ஸில் 1 மார்க் அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறத தமிழில் மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில இலக்கண சொற்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து உவமை கண்டுபிடிச்சி எழுதுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் இன்னொரு வாட்டி படிச்சுட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்புகள் அதெல்லாம் மட்டும் எப்படி ஒரு வார்த்தையை வந்து பிரித்து எழுதுறதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு பாடலுக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி பிரித்து எழுதுறது, அதுக்கு என்ன இது வரும், அதெல்லாம் வந்து இலக்கண பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்தோம்னா 3 மார்க்ஸில் உங்களுக்கு காற்று பேசியது போல், நிலம் பேசியது போல் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டு இது எப்படி அது பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றி எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உரையை படித்து எழுதுக. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ லைக் நீங்கள் அந்த உரையை படித்துட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் இருக்கும், அதை நீங்கள் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மனப்பாட பாடல்கள். மனப்பாட பாடல்கள்லாம் வந்து நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு ஈஸியாக வேணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 4 படிச்சிருங்க, லாஸ்ட் இருக்க 4 விட்டுடலாம். இல்லைனா லாஸ்ட் இருக்க 4 படிச்சிருங்க. இதில் வந்து நீங்கள் இருக்கிற எல்லா லைன்ஸும் படிச்சிங்கன்னா தான் சிலது வந்து தொடக்கத்துலேருந்து கேட்பாங்க, சிலதுலேருந்து லாஸ்ட்டு 4 லைன்ஸ் கூட உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கிற நாளை எந்த நாளை தெளிவாக படிக்கிறீங்களோ அதை ஃபுல்லாகவே படிச்சிருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வரும். 5 மார்க்ஸில் நீங்கள் ஆர் கொஷின்ஸ் தான் இருக்குது. லைக் இல்லைனா தான் எழுதணும் உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்து எழுதுறது. இந்த ஃபோட்டோ பார்த்து எழுதுறதாமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு தான் வந்து அவங்க ஃபுல் மார்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மொழிபெயர்ப்புக இந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்கும். லைக் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக, நீங்கள் அதை தமிழில் மாற்றணும். இதுவும் உங்களுக்கு ஒரு யூனிட்லேயும் அந்த குருவினா சிறுவினா அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற அந்த பார்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஜெயகாந்தன் நினைவு கட்டுரை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மட்டும் நீங்கள் இன்னொரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படித்ததை அப்படியே எழுதிடுங்க, சப்டாபிக்ஸ் போட்டு எழுதுங்க. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு திரும்ப நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காமல் YG Maths சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.